துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அவரோட புதன் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் சாதகமாக இருக்குது, ஒரு பக்கம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பாருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது இல்லை. யாரையும் பெருசாக நம்பாதீங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நமக்கு பிரச்சனைகள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். தெளிவான சிந்தனையோடு தெளிவான மனநிலையோடு இந்த வாரத்தை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லது. அவசியம் இருந்தாலே பெரிய ட்ராவல் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளோடையும் கவனமாக இந்த வாரம் இருங்க. வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மாற முடியல, ஒரி பண்ணிக்காதீங்க. சொத்துக்கள் எதுவும் விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விற்க முடியல, கவலைப்படாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக கிரகங்களால் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அல்லது ஏற்கனவே நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, அடைக்கி வாசிங்க, எல்லாமே உங்களுடைய டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்கும். எதுவுமே லாபகரமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள். அதனால் கவனம். சொந்த பிஸ்னஸ்மே நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னர் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேரிட் லைஃப்லையுமே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவ தரிசனம், பெருமாளுடைய வழிபாடு ரெண்டையும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க.